அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட எமது ஜோதிட பவானி சங்கரி அம்மையார் சென்னையிலிருந்து அவர்களை வரவேற்கிறேன். மேம் வணக்கம். வணக்கம் எல்லாரும். வேத விநாயகா சரணம் சரணம், விஜய விநாயக சரணம் சரணம், வேத விநாயகா சரணம் சரணம், விஜய விநாயக சரணம் சரணம், ஞான விநாயகா சரணம் சரணம், விக்ன விநாயக சரணம் சரணம், விக்ன விநாயக சரணம் சரணம், சித்தி விநாயக சரணம் சரணம், புத்தி விநாயக சரணம் சரணம், ராஜ விநாயக சரணம் சரணம், விஜய விநாயக சரணம் சரணம், வேத விநாயக சரணம் சரணம், விஜய விநாயக சரணம் சரணம், சரணம் 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 சரணம். நன்றி மேம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பக்தி சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் இங்கு நேரடியாக இந்த நட்சத்திர சுடர்மணியில் பங்கு பெறும் அனைவருக்கும் பயன்படும் விதமாக ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. இதில் நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்ததாகவும் மற்றும் மருத்துவம் சார்ந்ததாகவும் மற்றும் பலதரப்பட்ட வகையில் இந்த ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தொண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். தேசிய மகளிர் கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய ஜோதிட டிப்ஸ்: குழந்தைகள் கல்வியில் சிறக்க. குழந்தைகள் கிழக்கில் தலை வைத்து படுக்க வேண்டும். மேலும் குழந்தையின் தந்தை தினமும் சூரியனை வழிபட வேண்டும் மற்றும் விநாயகரை புதன்கிழமை 4 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். குழந்தையின் தாய் வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிறப்பாளரை வரவேற்புரை. அதாவது இன்று நம்மிடையே இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வின் 85வது நாளான இன்று சிறப்புரையாளராக ஆஸ்ட்ரோ இன்ஜினியர் வேணுகோபால் GVS ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். அவரை அனைவரின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவரை பற்றிய சில குறிப்புகளை இங்கு பதிவிட விளைகிறேன். இவரது தாயார் ஜானகி அம்மையார் அவர்கள் ஆவார்கள். இவரது தந்தையார் பெயர் கேசவாச்சாரியாலு ஐயா அவர்கள். இவர்கள் குருஜி பார்த்தீங்கன்னா டாக்டர் RM பழனியப்பன் ஐயா அவர்கள். இவர் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் கணியர் AN ராஜன் ஐயா அவர்களிடமும் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜோதிஷ் வித்யாலயாவில் ஸ்ரீ கிருஷ்ண ஐயா அவர்களிடமும், தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நிறுவனர் அம்பாசிடர் MD கனகாம்பாள் அம்மையார் அவர்களிடமும் ஜோதிட கலையை பயின்றுள்ளார். அது மட்டுமல்லாது ஜோதிடம் மற்றும் பரிகாரம் என்ற கலையை ஜெயினுதீன் சாஹிப் ஐயா அவர்களிடமும், ஸ்ரீ வித்யா உபாசகர் நாராயண சுவாமி பாண்டுசாமி ஐயா அவர்களிடம் கற்று தேர்ந்துள்ளார். அது மட்டுமல்லாது பிராணிக் ஹீலிங் என்று சொல்லக்கூடிய சிகிச்சை முறையையும் ஸ்வாகாக்ஸ் ஸ்வின் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் சசீந்திரன் ஐயா அவர்களிடம் பயின்று சிகிச்சை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா 2009
மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிடத்தில் வந்து டிப்ளமோ பட்டமும் பெற்றுள்ளார். மற்றும் MAVJ அப்படிங்கிற வேதாந்த ஜோதிஷா அப்படிங்கிற கலையையும் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் பயின்று பலதரப்பட்ட கலைகளையும் தன் கைவசம் வைத்து தன்னை நாடி வரும் மக்களுக்கு பயன்படும் வகையில் அவர்களுக்கு ஜோதிடத்திலும் மற்றும் ஆலோசனையிலும் உடலை கியூர் பண்ணக்கூடிய வகையிலும் அவர் வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் வேணுகோபால் GVS சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்புரையாளர் அவர்களை இன்று பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐயா வந்து ஒவ்வொரு நாளும் இவர் வரக்கூடிய நாட்களில் நட்சத்திரங்களை பற்றிய ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரங்களுடைய தன்மைகள் முழுவதுமாக நம்மிடையே வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று நாம் பயன்படக்கூடிய வகையில் நட்சத்திரங்களின் சிறப்பு என்ற தொடர் நிகழ்வை வழங்க வந்துள்ளார். அவர் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களே வருக. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த வாய்ப்பினை வழங்கிய NWAF நிறுவனம் கனகாம்பாள் அவர்களுக்கும், மஞ்சுளா அசோக் அவர்களுக்கும், தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நட்சத்திர சீலம் என்ற இது வரிசையில் நாம் ஏற்கனவே அஸ்வினி பரணியை முடித்து இன்று கிருத்திகா நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிருத்திகா நட்சத்திரம் என்பது மேஷ ராசியில் ஒரு பாதமும் மற்றவை ரிஷப ராசியில் இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினை உடைய பெருமைகளை நாம் இன்று இது என்ன யோகம், என்ன அவயோகம், இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற என்ன விஷயங்களை செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், முதலில் இவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், ஒரு மனிதனுடைய நட்சத்திரம் நாம் அறிந்து கொண்டாலே அவருடைய பற்றி நம்ம வந்து ஒரு 90% ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். 12 ராசிகள், 12 ராசிகள்லயும் நட்சத்திர பாதங்களால் அடைக்கப்பட்டிருக்கு. நட்சத்திரத்திலையும் நட்சத்திர பாதம் நீங்க அறிந்திருந்தால் 90% அந்த பர்சனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது, நமக்கு நாமே உயர்த்த நம்ம மகர்ஷிகள் கொடுத்த திவ்ய ஞானமே இந்த ஜோதிடமாகும். இந்த ஜோதிடத்துல நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போற பல நல்ல நுணுக்கமான விஷயங்களை பயன்படுத்தி நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்டோடைய நோக்கமே, இந்த நட்சத்திர சேலம் ப்ரோக்ராமுடைய நோக்கமே. நீங்கள் கார்த்திகையாக இருந்தால் உங்களை பற்றி அறியலாம், நீங்கள் வெற்றி பெறலாம். அல்லது மற்றவர்கள் இருந்தால் அவங்களுக்கு நீங்க வழிகாட்டியாக இருக்கலாம். இதனுடைய விஷயங்களை இனி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கார்த்திகை விரதம். கார்த்திகைன்னு சொன்னா யார் ஞாபகம் வரா? முருகப்பெருமான் நமக்கு ஞாபகம் வரார் இல்லையா? முருகன், கார்த்திகேயன், கார்த்திகை விரதம். வார்த்தைகள் உடையனாகும், வழக்கறிந்துரைக்க வல்லான், கூத்து மனத்தனாகும், குணமுடைய கிளையனாகும், போர்த்தொழில் வல்லனாகும், புகழுடன் பொருளும் தேடும், கார்த்திகை நாளில் தோன்றும் கருத்துடை காளைதானே அப்படின்னு சொல்லி நம்ம பெரியோர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான பாடலாக இதை எழுதி வச்சிருக்காங்க. இது என்ன சார் இது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாட்டு பாடினா என்ன அர்த்தம்? கார்த்திகை நட்சத்திரம் மொத்தம் நட்சத்திரம் 27 நட்சத்திரம். அஸ்வினி பரணி அடுத்து 3வதாக வருவது இந்த கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல வாக்கு வன்மையுடையவர்கள், வழக்குகளை மிகவும் தெளிவாக பேசி தீர்த்து வைக்கும் ஆற்றல் படைத்தவர்கள், நடனம் போன்ற கலைகளில் நாட்டமுள்ளவர்கள், நல்ல குணமுள்ளவர்கள், உறவினரிடம் சுமூகமாக நடந்து கொள்பவர்கள், போர் தொழில் புரிவதில் வல்லவர்கள். அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவ்வளவுதான். ஒரு விஷயத்துக்கு நீங்க கார்த்திகா நட்சத்திரக்கார அமிச்சிங்கன்னா ஜெயிச்சுட்டு வருவாங்க. போர் தொழில் புரிவதில் வல்லவர்கள். டிபேட்ஸ் இப்போது காலத்துல, வாரன்னு அந்த காலத்துல இருந்தது. அது வாரா இருக்கட்டும், டிபேட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஒரு விஷயத்துக்காக கார்த்திகைக்காரங்களை நீங்க நாடுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு நிச்சயமா வெற்றியை வாங்கி கொடுப்பாங்க. இராணுவம், போலீஸ் பணியில் இவர்கள் தொழில் அமைந்து இருக்கலாம். பொன் பொருள் இவற்றுடன் புகழையும் தேடி உயர்ந்து வாழ்வார்கள். தெளிந்த கருத்து சொல்லும் பண்புடையவர்கள் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் கூறுது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சிறப்பாக. இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1, 2, 3, 4 அப்படின்னு
4 பாதமாக இருக்கு. இதுல இந்த 1, 2, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. ஆனா 3வது பாதத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தோஷம் இருக்கு. அப்போ அந்த தோஷம் இருக்கும்போது என்ன பண்ணும்னா, இது மெயினா புதனின் தோஷம் பெற்றது. புதன்ங்கிறது மாமாவை குறிக்கும், தாய் மாமனை. அப்ப தாய் மாமா இந்த குழந்தைய உடனடியா பார்க்க கூடாது. அந்த ஒரு 11 நாட்கள் முடிச்சு ஒரு ருத்ராபிஷேகம் போன்ற ஒரு பரிகார விஷயங்களை செய்து எண்ணெயில முதல்ல தாய் மாமா இந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த 3ஆம் பாதத்துல ஆண் குழந்தை பிறந்தா தந்தைக்கு கொஞ்சம் தோஷம், பெண் குழந்தையாக இருந்தா தாய்க்கு தோஷம். இந்த தோஷங்கிறது 27 நாள் மட்டுமே. இதற்கு பரிகார சாந்திகள் உண்டு. அந்த சாந்திகளை செய்வதனால் அது உடனடியாக விலகும். இது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய கார்த்திகையில் பிறந்த குழந்தையினுடைய விஷயங்களாகும். இதன் அதிபதி சூரியன், இதனுடைய அதிதேவதை அக்னி பகவான். இவங்களுக்கு யோகம் தரும் தெய்வம் சுப்பிரமணியர். இவர்கள் தடைகளை உடைக்க ஆஞ்சநேயரை வழிபடணும். பரம்பரையில் இவர்கள் பாத்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்தை கொண்டவர்கள் இருப்பாங்க. இந்த கார்த்திகை இருக்கிற சின்ன வயசுலயோ இல்ல பெரிதான பிறகோ இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தையர்களை பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்பெல்லாம் ஃபாரின் போறாங்க, நல்லா படிச்சுட்டு, அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். இவர்கள் குடும்பத்துல கலப்பு திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு மார்பு பகுதியில, இடுப்புல, வலது கை பக்கம் ஒரு மச்சம் இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து இவர்களுக்கு இருக்கும், ஆனா அதுல ஒரு பிரச்சனையும் இருக்கும். என்னதான் பூர்வீக சொத்து இருந்தாலும் சொந்த உழைப்புல நல்லா உயர்ந்து காட்டக்கூடியவர்கள் இவர்கள். 1க்கு 2 வீடு வாங்குவாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் உங்க கையில இருக்கும். இவங்களுக்கு டீம் ஒர்க்னா ரொம்ப பிடிக்கும். டீம் லீடரா இருக்கணும். அதாவது சபையில் முன்னவங்க ஒரு டாப் பர்சனா, ஒரு ரெகக்னைஸ்டு பர்சனா இருக்கணும்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்துல எங்கெங்கெல்லாம் குரூப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பாக அப்படியே பளபளன்னு இருப்பதாக அது பயணியரா அங்க இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு குழுவை அமைச்சு அதுல ஒரு ரிசல்ட் எடுக்கணும்னா கேப்டனா இவங்களை போட்டீங்கன்னா சிறப்பான ரிசல்ட், டீம் கூட நல்லா கோஆர்டினேட் பண்ணி ரிசல்ட் வாங்கி கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் செல்ஃப் ப்ரைடு ஜாஸ்தியா இருக்கும். செல்ஃப் ப்ரைடுன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம், கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. இந்த கோபத்தினாலேயே பல விஷயங்களை இழந்துருவாங்க. இவங்க வாழ்க்கையில பொறுமையை கடைப்பிடிச்சாங்கன்னா மிகச்சிறந்த உன்னத நிலைகளை அவங்க அடையலாம். அந்த கோபம் தான், அந்த கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்களேன், வாழ்க்கையில எவ்வளவு மென்மையா இருக்கும். அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கை ரொம்ப விரும்புவாங்க. லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ், லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் அதெல்லாம் பார்க்கணும், நல்ல விதமான ஆடைகள் அணியணும், மொபைல்ஸ் யூஸ் பண்ணணும், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன விதமான லேட்டஸ்ட் இருக்கோ அதெல்லாம் அவங்க பயன்படுத்தணும், அதை அடையணும், ஆனந்தப்படணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு வெள்ளை நிறம் எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். கார்த்திகை விரதம் இவங்களுக்கு இருக்கிறது எப்பவுமே மிக சிறப்பை தரும். இவருக்கு லக்கி கார்டன் போது பழனி முருகர் சொல்லலாம். அடிக்கடி பழனி முருகர் சென்று வர. அதே மாதிரி திருவண்ணாமலையில அக்னிலிங்கம், திருவண்ணாமலை தரிசனம் முக்கியம். அதுலயும் அந்த அக்னிலிங்கத்தை நம்ம அடிக்கடி மாசம் ஒரு முறை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமானை, அண்ணாமலையாரை வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி மிக மேன்மையான பலன்களை அடைவீங்க. இவங்க பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்கள் அப்படின்னா சில பேட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுல மாட்டாம இருக்கணும். அப்பதான் இவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இல்லாட்டி அதுலயே இவங்க லைஃப் லாக் ஆயிடும். ஸோ பெண்கள் விஷயத்துல, பெண்கள் ஆண்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இவர்களுக்கு ஹெல்த் எப்பவுமே அக்னி தத்துவமா இருக்கிறதுனால உடல் எப்பவும் உஷ்ணம், ஹை பிபி இல்ல கட்டிகள் போன்றவை, இந்த உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுப்பிரமணியர். திருவண்ணாமலையில இருக்கிற அக்னி லிங்கத்தை தரிசனம் பண்றதுனால மிக சிறப்பான மேன்மையான பலன்களை இவங்க அடையலாம். இவங்களோட திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் அடம் ஜாஸ்தி.
திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் எல்லாத்துலயுமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஜெனரலாவே வாழ்க்கைனாவே விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை. கட்டிமா பிடிச்சா ஒண்ணுமே கிடையாது. தியாகமே இந்த இல்லறத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கடந்த ஜென்மா என்ன செயல் செஞ்சதுனால இந்த ஜென்மத்துல சாரி போன ஜென்மத்துல என்ன கர்ம பதிவால இந்த ஜென்மத்துல இவங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சென்ற ஜென்மத்தில் அடுத்தவர்களிடம் பூமி வாகனத்தை அபகரித்தவர்கள் சாரி ஒன் செகண்ட் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஓகே. கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாய்மையினுடைய அன்புக்காக ஏகக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் பிறந்த கதை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுல பிறந்த அனைவருமே ஒரு தாய்மையினுடைய அன்புக்கு, ஒரு அவர்களுடைய ஆதரவுக்கு, அவர்களுடைய அருகாமைக்கு ரொம்ப இயங்கக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாரி. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கோவில்ல இருக்கக்கூடிய சப்த கன்னிமார்களை வழிபட அவங்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்கும். திருமண தடை அல்லது திருமண வாழ்வுல பிரச்சனை இருந்தா இந்த கன்னிமார்கள் சப்த மாதாக்களை வணங்குறதுனால அவங்களுக்கு அனைத்திலும் ஜெயம் உண்டாகும். இவங்க நெருப்புல வெயில்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வதனால நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வர இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதே மாதிரி ஆஞ்சநேய பகவானை இவங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மற்காரியம் சாதய பிரபு என்பதை போல அசாத்தியமான விஷயங்களை இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஆஞ்சநேயரை இவங்க தொடர்ந்து வணங்கிட்டு வரணும். இந்த ராசிக்காரர்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு வேண்டிய கிஃப்ட் ஐட்டம்ஸ் அடிக்கடி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும். அதே மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோயில்களும் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்கள், அதுவும் முருகன் நட்சத்திரம் தான், அவங்களோட இவங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆகையால பார்த்து அதுல பழகணும். இது ஒரு சிறப்பான நட்சத்திரம் தான். மதுர கவி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்ற மகான்கள் பிறந்த ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் லைக் ஹை பிபி, சிஸ்ட், அதாவது கட்டிகள், ஹிருதய சம்பந்தமான நோய்கள், அனைத்து விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 20 வயது முதல் 38 முடிந்ததும் மிக நல்ல உன்னதமான கேரியர் உங்களுக்கு நல்லா செட் ஆகி நீங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் லைஃப்ல. ஒரு 80 வயசு வரையும் இவங்க நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியமா தன்னுடைய வேலைகள் தான் செய்து மிக சந்தோஷமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு மயில் படம், வேல் படம், இது நீங்க எப்பவுமே பர்ஸ், பாக்கெட் அல்லது உங்களோட ஒர்க் பிளேஸ் இல்ல வீடுல வச்சுக்கோங்க.
வேல்மாறல் படிப்பது, வேல் பதிகம் படிக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கும்போது ஒன்றாம் பாதம் இனிப்பில மிகுந்த நாட்டம் இருக்கும். பாத்துக்கங்க, உண்மை இந்த குரூப்ல யாரா இருந்தீங்கன்னா உங்களது கிருத்திகை 1ஆம் பாதமாக இருந்தால் ஸ்வீட்ஸ், இனிப்பு மிகுந்த நாட்டம், ஆச்சாரம் உள்ளவராக இருப்பது, வங்கி பணி, கணக்காளர், காசாளர், வக்கீல், நீதிபதி போன்ற வேலையில நீங்க முயற்சி செய்யலாம், இல்ல அந்த மாதிரி வேலைகள் இருப்பீங்க ஆல்ரெடி. 2ஆம் பாதமாக இருந்தால் தாய் தந்தையரிடம் பாசம் மிக்கவர், மனைவியிடம் கருத்து வேறுபாடு இருக்க வாய்ப்புண்டு, சினிமா, இசை, பொன் தொழில் அமையும். காதல் திருமணம் இந்த நட்சத்திரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 3ஆம் பாதம் மனக்குழப்பம் உள்ளவர்கள், அடிக்கடி வாயு சம்பந்தமான தொல்லைகள் உண்டு, காடு மலை சம்பந்தப்பட்ட இடங்களில் தனிமையாக வாழ்வர். அதான் 3ஆம் பாதம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் ஒரு தோஷம் மிக்கது. ஆகையால அதிகமா அவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். 4ஆம் பாதம் குரு பக்தி உடையவன், திருமணத்திற்கு பிறகு ஏற்றம் உண்டு, அரசு அதிகாரி அல்லது அரசு வேலை பாதையில் விடுவோர், வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. 4 பாதங்களும் மிக சிறப்பாக இந்த இதுல இருப்பாங்க. இவங்க இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இதுல எல்லாம் அவங்க மிக சிறப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால இதை அவங்க கேரியரா சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெருப்பு சம்பந்தமானது, லைக் மெட்டலர்ஜிஸ், வேற ஃபயர் சம்பந்தமானது எது வந்தாலும் சரி கூட இவங்க சூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் பலன் கிடைக்கும். இவங்க அதிர்ஷ்டத்திற்காக எந்த மந்திரத்தை உச்சாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக என்ற இந்த மந்திரத்தை, ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தால் இவங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரம்னு இருக்கு. ஓம் வன்னி தேகாயை வித்மஹே மகா தபாயை தீமஹி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயாத். ஓம் வன்னி தேகாயை வித்மஹே மகா தபாயை தீமஹி தன்னோ கிருத்திகா பிரச்சோத. கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர பாடல் இது. ஓம் வன்னி தேகாயை வித்மஹே மகா தபாயை தீமஹி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயாத். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேசும்போதும் அந்த நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்றோம். இந்த நட்சத்திர காயத்ரியை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு தினந்தோறும் ஓதிக்கிட்டே இருக்கணும். அதாவது நமது நட்சத்திரத்தை, அதனுடைய காயத்ரி மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜபம் பண்றோமோ அதை பாலிஷ் பண்ற மாதிரி நம்ம நட்சத்திரத்தினுடைய பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். நாம ஸ்ட்ரென்த்தா இருந்தோம்னா நம்ம மற்ற உலகியல் விஷயங்கள் அனைத்தையும் ஜெயிச்சிடலாம். ஒரு விஷயத்துல சக்சஸ் அல்லது ஃபெயில்யூர்ங்கிறது என்ன? நாம் நினைத்தது போல் நடக்க வேண்டும். நம்ம எதிராளி விஷயத்தை விட நாம ஸ்ட்ரென்த்தா இருந்தா நமக்கு சக்சஸ் ஆயிடும். எதிராளி ஸ்ட்ரென்த்தா இருந்தா அது நமக்கு ஃபெயில்யூர்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆகையால உங்க நட்சத்திரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ண மறக்க கூடாது. எந்த அளவு? தினமும் ஒரு 108 முறை, 54 முறை, 27 முறை நீங்க கம்பல்சரியா உங்க நட்சத்திர காயத்ரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தினந்தோறும் ஜபிச்சுட்டு வாங்க. உங்க லைஃப் எப்படி லிஃப்ட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திர காயத்ரிங்கிறது அவ்வளவு முக்கியம். அதுக்கடுத்து தேவதை, அதிதேவதை, உங்க நட்சத்திரத்துக்கு யாரு நாயகன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வணங்குங்க. அவங்களுடைய கோயிலுக்கு போங்க. விசேஷமான கோயில்கள்னு நட்சத்திரங்களுக்கு ஸ்பெஷலா நம்ம ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்றோம். ஆனா அடிக்கடி அங்க போக முடியாம இருக்கலாம். இப்ப முருகன் பழனி போயிட்டு வாங்கன்னு கிருத்திகா நட்சத்திரத்துக்கு சொன்னா எவ்ரி டைம் நம்ம பழனி ஓட முடியாது. தூரமா இருக்கிறவங்களும் இருக்காங்க, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க இருக்காங்க, நார்த் இந்தியால இருந்து இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட இருக்கிற சுப்பிரமணியரை நம்ம வணங்கினா போதும். அப்படி நம்மளால பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலே இல்லை சார், எனக்கு படம் வச்சு வீட்டுல டெய்லி வணங்குங்க. மனசே பிரதானம். பகவான் எல்லா மூர்த்திகளிலும் இருக்கிறார். நம் மனம் போல பகவான் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். மனமுருகி நம்ம வீட்டுல பிரார்த்தனை செய்தா கூட நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுப்பார். இது புதனுடைய தோஷம் பெற்றதால் நீங்க இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரங்கள் அவங்களுடைய தாய்மாமன் அல்லது மாமா உறவுகளிடம் அன்பாக இருப்பது, அவர்களுக்கு
நிறைய அனுகூலங்களை செய்து இனிமையான வார்த்தைகளை செய்வது, பரிசு பொருட்களை கொடுப்பது, அப்படி அவங்களுக்கு நன்மை செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் விலகிக்கிட்டே இருக்கும். ஆகையால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் மாமாவை நல்லாக கவனித்துக் கொள்ளுங்கள். புதன் என்றால் சிறு குழந்தைகள் என்றும் கூறலாம், கல்வி கற்போர் என்றும் கூறலாம். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களும் புதனுடைய ஆதிபத்தியத்தை பெற்றவர்கள். ஆகையாலே நீங்க படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கல்விக்கேற்ற புஸ்தகங்கள், நோட் புக்கு, பென், பென்சில் போன்ற வாங்கி கொடுக்கறது, பெண் குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய செய்ய செய்ய அந்த தோஷம் விலகி உங்களுக்கு வாழ்க்கையில சிறப்பு மேம்படும். எது இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை மெயினா வழிபடணும். உங்க குலதெய்வம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நாமத்தை நீங்க இடைவிடாது ஜெபம் செய்வதனால் உங்களுக்கு அனைத்து பஞ்சபூதங்களும் வசப்படும். நமசிவாய மந்திரம் நமக்கு பஞ்சபூதங்களை அடக்கியது. நம சிவாய அப்படின்றது 5 பஞ்சபூதங்களுடைய அடக்கியது. சோ இந்த நமச்சிவாய மந்திரத்தை தினந்தோறும் யாரு ஜெபம் பண்றாங்களோ அவங்க அனைத்து இடர்கள் இருந்தும் ஜெயிச்சு அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கிடைக்கும். ஆகையால இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் திருப்புகழ் படிப்பது இன்னும் ஒரு சிறப்பான பரிகாரம். முருகனுக்கு கந்த சஷ்டி கவச்சம், கந்த குரு கவச்சம், அப்புறம் வேல்மாறல், இதெல்லாம் உங்களுடைய சிச்சுவேஷன் கேட்ட மாதிரி. கந்த சஷ்டி கவச்சம், குரு கவச்சம் என்பது நம்ம தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு தடைகள் இருக்கு, இல்ல எதிரிகள் இருக்காங்க, கோர்ட் கேஸ் அது இதுன்னு பிரச்சனைகள் வருது, வேல்மாறல தொடர்ந்து ஒரு 40 நாள் ஜெபம் பண்ணுங்க, வேல் வாங்கி பூஜை பண்ணுங்க. எப்படி அது எல்லாமே தூள் தூளா போய் அனைத்தும் உங்களுக்கு ஒரு இதுவாக சாதகமாக எப்படி அமையுதுன்றது நீங்களே கண்கூட பார்த்து சொல்லுவீங்க எங்களுக்கு. இப்படி கிருத்திகா நட்சத்திரக்காரங்கள் மேலும் மேலும் சிறப்படைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு, இதோட இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பத்திய ஒரு முடிவு பண்ணலான்னு பாக்குறோம். ஆமா மஞ்சுளாம்மா, நீங்க மறக்காம ஓகேவா முடிக்கலாமா, இல்லன்னு கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாமா? வராகி கொஞ்சம் பண்றதுன்னா பண்ணுங்க. ஒரு 2 டிப்ஸ் சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். முக்கியமான டிப்ஸ் ஒரு 2 சொல்லிடுறேன். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அக்னி பகவானையும் வழிபடுவதனால் மேன்மை அடையும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அடிக்கடி உங்க வீட்டுல வருஷத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா ஹோமம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அக்னியை வழிபட உங்களுக்கு நன்மை நடக்கும். ஹோமம் பண்ற அளவுக்கு வசதி இல்லை, தினந்தோறும் உங்க வீட்டுல விளக்கு உங்க கையால ஏத்துங்க. யார் கார்த்திகையோ, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க கையால டெய்லி அக்னியை நீங்க ஜொலிக்க செய்யறதுனால, உங்களுக்கு நெய் தீபம் ஏற்றுவதனால அனைத்து விதமான அனுகூலங்கள் கிடைக்கும். நீங்க உங்க வீட்டுல கத்தி எல்லார் வீட்லயும் இருக்கும். அதே மாதிரி மயில் படம், வேல் படம் நீங்க வச்சுக்கணும். சுப்பிரமணியர் நீங்க வணங்கும்போது முருகனுடைய போட்டோவை எங்க போனாலும் வச்சுக்கோங்க. வாராகி தேவி நீங்க வழிபட உங்களுக்கு வாழ்க்கையில மேன்மையான பலன்கள் கிடைக்கும். நிறைய வழிபாட்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது அனைத்தையும் நீங்க பயன்படுத்துங்க. அதே மாதிரி செந்தாமரை அதான் சொல்லுவோம், செந்தாமரை மலரை நீங்க பகவானுக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் செவ்வாய்க்கிழமைகள்லயோ இல்ல வெள்ளிக்கிழமையிலயோ நீங்க இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி பழங்களிலே அடிக்கடி நாவல் பழம் வாங்கி சாப்பிடுங்க. பகவானுக்கும் நீங்க நைவேத்தியமா கொடுங்க. இப்படி கொடுக்கறதுனால வாழ்க்கையில அனைத்து விதமான சிறப்புகள் ஏற்படும் என்றும், இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மிக சிறப்பாக வாழ அந்த ஆண்டவனுடைய அருளால, அந்த சுப்பிரமணியனுடைய அருளால மேன்மேலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க நானும் உங்களுடன் சேர்ந்து பிரார்த்தித்து இதோடன் இந்த கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த மஞ்சுளா அம்மா அவர்களுக்கும் மற்றும் நேஷனல் உமன்ஸ் ஆஸ்ட்ரோ ஃபெடரேஷன் அனகாம்பாளருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே அடுத்த நட்சத்திரத்துடன் சந்திப்போம். அன்று வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பர் வேணுகோபால். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான உரை. கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றியே சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிகவும் சிறப்பு. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி.
தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 85வது நாள். அதாவது கூட்டினால் 4. 4 என்பது ராகு. இன்றைய வகுப்பு பிரம்மாண்டமாக இருந்தது. மேலும் 85ல் 8 என்பது சனி பகவான். சனி என்பது பெருமாளுக்கு உகந்தது, எனவே வேணுகோபால் ஐயா. மேலும் 5 என்பது புதன். புதன் என்றால் ஜோதிடம். மேலும் இன்றைய தேதி 26/3/26. கூட்டினால் 3. இன்று 3வது நட்சத்திரம். இன்றைய வகுப்பு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய தேதி 26. கூட்டினால் 8. 8 என்பது சனி பகவான். சனி பகவானுக்கு உகந்தது, மேலும் பெருமாளுக்கு உகந்த தினம். எனவேதான் இன்றைய பெருமாள் பெயர் வேணுகோபால் ஐயா. ஐயா அருகில் பெருமாள் படம் உள்ளது. மேலும் இன்றைய தமிழ் தேதி 12. கூட்டினால் 3. குருவுடைய நம்பர். இன்றைய குரு, அதாவது குருவுக்கு உகந்த நாள் வியாழன். இன்று வியாழக்கிழமை. தற்போது 8 மணிக்கு குரு வரை ஆரம்பிக்க போகிறது. அடுத்தபடியாக செவ்வாய் தேதி 6. 6 என்பது சுக்கிரன். இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய அமைப்பு. மேலும் வேணுகோபால் என்னும் தமிழ் பெயருக்கு 6 எழுத்து கொண்டது. மேலும் நவமி. இன்று நவமி என்றாலே 9. வேணுகோபால் 9 எழுத்து கொண்டது ஆங்கிலத்தில். தற்போது புனர்பூசம். புனர்பூசம் என்பது குருவுடைய சாரம். குருவின் நிறம் மஞ்சள். ஐயா அருகில் மஞ்சள் நிற பீரோ உள்ளது. மேலும் குரு என்றால் மரம், அது மரத்தால் செய்த பீரோ. மேலும் புனர்பூசம் இன்றைய குரு, அதாவது குரு சாரம். இன்றைய குரு வேணுகோபால் ஐயா. மேலும் இக்கூட்டமைப்பு சிறப்பாக நடந்து கொண்டு இருப்பது என்றால் புனர்பூசத்திற்குரிய இக்கூட்டமைப்பு உறுப்பினர்கள் தான் என்றது நிதர்சனமான உண்மை. மேலும் இன்று சோபனம். அவயோகி சனி. சனி என்றால் தாமதம், தடை. எனவேதான் ஐயா வகுப்பு எடுக்கும் போது சிறிது தடை தாமதம் ஏற்பட்டது. மேலும் இன்று பாலவ கரணம். இதனுடைய வஸ்திரம் சிவப்பு. எனவேதான் ஐயாவுக்கு பின்னால் சிவப்பு துணி மற்றும் சிவப்பு பொட்டுடன் வந்துள்ளார். மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.